வணக்கம், வெல்கம் டு பவித்ராஸ் அடுப்படி. இன்றைக்கி பார்க்க போகிற சமையல் மத்தி மீன் குழம்பு. வீட்டையே மணக்கும் மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்ப்போமா? வாங்க போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீட்டையே மணக்கும் மத்தி மீன் குழம்பு. இந்த மத்தி மீன் குழம்புக்கு என்னென்ன தேவையானதுன்னு நம்ம முதல்ல பார்த்துப்போம். நான் மத்தி மீன் 1 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா அது உள்ளே இருக்க குடல்லாம் எடுத்துட்டு நல்லா உப்புக்கல் போட்டு வாஷ் பண்ணி நல்லா வச்சுருக்கிறேன். இங்கே நான் ஒரு 5 வெங்காயம் எடுத்து பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். மஞ்சத்தூள், 1 பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். நான் இதில் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, கடுகு, வெந்தயம் சும்மா ஒரு 4 போடுங்க, வாசனைக்கு தான். இதில் ஒரு 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி, அதை நான் ஊற வச்சுருக்கேன். 4 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், குழம்பு மிளகாத்தூள். இதில் நாங்கள் தனியா போட்டு மட்டும்தான் அரைப்போம், அதனால் குழம்பு மிளகாத்தூள் 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், கோபுரமா. இப்போ நம்ம செய்முறை எப்படின்னு பார்ப்போம், வாங்க போகலாம். இப்போ இந்த புளியை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். அந்த தண்ணியை வடிகட்டி இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்து நீங்கள் அம்மி இருந்தால் ஒரு தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப அரைக்கக்கூடாது, இல்லை மிக்சியில் போட்டால் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நான் இன்னைக்கு மண்சட்டியில் தான் செய்கிறேன். மண்சட்டியில் செஞ்சாவே ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி மீன் குழம்பு வச்சுட்டு ஊறட்டும், நாளைக்கு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டு. நான் மண்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு போடுங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் பொரியட்டும். கடுகு நல்லா பொரியுது. இந்த பாருங்க, நான் இந்த பதத்துக்கு அரைச்சிட்டு வந்திருக்கேன். குறைன்னு நான் அம்மியில் தான் தட்டிட்டு வந்திருக்கேன், அதனாலன்ட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இதை இதில் போட்டுடும். ரொம்ப நைஸாக ஆகக்கூடாது. வெங்காயம் நல்லா உங்களுக்கு வதங்கி மேலே எண்ணெய் வரணும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான உப்பு, குழம்புக்கு எவ்வளோ தேவையான உப்போ அதை இப்போ நீங்கள் போட்டுடுங்க. அதில் இப்போ நான் அந்த கரைச்சி வச்சேன்னு சொன்னேன் இல்லையா, புளி. இப்போ பாருங்க, அந்த புளியில் மிளகாத்தூள், மஞ்சாத்தூள் எல்லாம் கரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் இதை எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் மேலே வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜுக்கு தக்காளி போட்டுடுங்க. தக்காளி நான் 3 தான் போட்டிருக்கேன், ஏன்னா புளி எடுத்துருக்கோம். ரொம்ப தக்காளி போட்டால் புளிப்பு தெரியும் உங்களுக்கு. இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஊற்றிடலாம். நான் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் 3 கிளாஸ் ஊற்றிருக்கேன். இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, ஏன்னா மீன் போட்டோன்னு கொஞ்சம் தண்ணி விடும். பாருங்க, நல்லா கொச்சி அந்த எண்ணெய்லாம் உங்களுக்கு மேலே வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் மீனை போட்டுடுங்க. ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு இது கொச்சி, அவ்வளோதான். இப்போ மீன் போட்டு ஒரு கொதி வந்தால் போதும் உங்களுக்கு. ரொம்ப நேரம் மத்தி மீன் வேகணுன்றது இல்லை, நல்லா ஃபுல்லாக ஒரு கொதி வரணும், அவ்வளோதான். அப்படியே போட்டு மூடி வச்சிருங்க. இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ இது இறக்க சொல்ல நீங்கள் கொஞ்சோண்டு வெல்லம், ஏன்னா அந்த புளி, அந்த உப்பு, காரம் எல்லாமே உங்களுக்கு நல்லா ஒன்றா சேர்ந்துருக்கும். கொஞ்சோண்டு வெல்லம் போட்டு இறக்கிடலாம்.
நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். மீன் சூப்பராக இருக்குது பாருங்கள். சுட சுட மத்தி மீன் குழம்பு உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குதுன்னு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.